எதிர்க்கட்சி கூட்டணிகள் மதவாதம், சாதியம், குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும், முதல் கட்ட வாக்குப்பதிவிலேயே இந்தியா கூட்டணி வலுவிழந்து போயிருச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இந்த கணிப்பை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு அவர் பேசும்போது நீங்க ஓட்டு போடுறது உள்ளூர் எம்பிக்கு மட்டும் இல்ல, பிரதமருக்கும் ஓட்டு போடுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமருக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன உடனே தான் அவங்களுக்கு தயக்கம் வந்துருது. ஏதோ லோக்கல் கேண்டிடேட் மட்டும் போட்டு போயிருவாங்க. பிரதம மந்திரின்னு இவர் தான் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னவர், விவசாய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன்னு சொன்னவர், ஒன்றும் செய்யாத மனுஷன். இவருக்கா ஓட்டு போடணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது இந்த மதவாதத்தை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள். பிஜேபி மேல உள்ள குற்றச்சாட்டு. இது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை, முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விமர்சனம். ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்களே ஒழிய, நீங்க சொன்னது தவறுன்னு சொல்லி எதிர்த்தரப்பு பாயிண்ட் பை பாயிண்ட் வித் ஃபேக்சுவல் அக்கவுண்ட் அவங்க பதில் சொன்னாங்கன்னா, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி கடந்து ஓடி போய் புதுசா இன்னொன்னு கண்டுபிடிப்பாங்க. இதேதான் இவங்களுடைய டாக்டிக்கா